ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாக. இந்த 4வது வெள்ளிக்கிழமை மாலை திருவிருந்து வழிபாட்டிற்கு தொடக்கமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளின் 111வது பாவடலை பாடுவோம். பாமாலை 111. மாபாதைப்பட்ட இயேசுவே, அன்பின் சொரூபம் நீர், நிறைந்த உந்தன் அன்பிலே நான் மூழ்க அருள்வீர். 111வது பாமாலை. எழுந்து நின்று இணைந்து பாடுவோம். நின்றபடியே ஜெபம் செய்வோமாக. எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், முது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், முது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனையிலே சுத்தம் பண்ணிரல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.
அன்பார்ந்தவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தின் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்திலே கிட்டிச் செல்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறத்திலே அன்பும் சிநேகமாக இருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நமது பாவங்களை தாவீது ஏறெடுத்த 51ஆம் சங்கீதத்தை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏறெடுத்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிருக இறக்கும்படி என் மீறல்கள் நீங்கள் என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்கள் என்னை முற்றிலும் கழுவி என் பாவமரனை சுத்திகரியும். என் மீறல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரில் ஒருவருக்கே நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பிரசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்திருத்தாள். இதோ உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறேன், அந்த கருத்தின் நாணத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியறலும், அப்பொழுது நான் உறைந்த மலையில் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீ நொறுக்கின எலும்புகள் கலிகூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கிரலும். தேவனே, சுத்த இதயத்தை நிலை சிருஷ்டியும், நிலவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும். முது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் முது பரிசுத்த ஆவியின் இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். முது ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாவதற்கு முது வழியை உபதேசிப்பேன், பாவிகள் இடத்தில் மறந்துடுவார்கள். தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பலிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவுமுடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தள்ளும், அப்பொழுது என் வாயுமுடைய புகழை அறிவிக்கும். பழியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகனபடி உனக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பழிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே, நொறுங்குண்டது நொறுங்கும் நாதத்தை நீர் புறக்கணியே. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழத்தில் உண்மையாய் மறந்திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள் வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளிச் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளினின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடிருப்பாராக. ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திலும் உம்முடைய சமூகத்திலே சிலுவையை குறித்த சிந்தனையோடு உம்மை தியானிக்கும்படியாய் கூடியிருக்கிறோம். திருவிருந்தின் மூலமாக உம்முடைய சாக்கிரமந்தை பெற்றுக்கொள்ள கூடியிருக்கிறோம். இந்த கூடுகையிலே உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வசனங்களை கேட்கவும் உம்முடைய வசனங்களை தியானிக்கவும் எவைகளை எங்களுடைய செவிகளிலே ஏற்றுக்கொண்டு இருதயத்திலே பதித்து கொள்ளவும் தூய ஆவியானுடைய செய்வாடுதலை உணர்ந்தவர்களாய் நாங்கள் உளப்பாங்கோடு பங்கு பெற ஆண்டவர் எங்களுக்கு அருளையும் ஆற்றலையும் தாரும். எங்களோடு இடைப்படும்
இயேசு கிறிஸ்து நாதர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காருங்கள், திருமறை பாடம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், திருவசனங்கள் 19 தொடங்கி 22 முடிய. எரேமியா 8:19 தொடங்கி. இதோ சீயோனில் கர்த்தர் இல்லையோ, அதில் ராஜா இல்லையோ என்று என் ஜனமாகிய குமாரத்தி தூர தேசத்திலிருந்து கூப்பிடும் சத்தம் கேட்கப்படுகிறது. ஆனால் அவர்கள் தங்கள் சொரூபங்களினாலும் அந்நியரின் மாயினாலும் எனக்கு கோபம் உண்டாக்கினது என்ன என்கிறார். அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களினாலும் நானும் காயப்பட்டேன், கரிகரித்திருக்கிறேன், திகைப்பு என்னை பிடித்தது. கீழையோத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தை சொஸ்தமடையாமல் போனாள் என்பதுவே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எங்களுக்கு அனுதின வாழ்விலே உம்முடைய ஆசீர்வாதத்தையும் அருளையும் தந்து வழி நடத்துகின்ற அன்பின் ஆண்டவரே, தவ காலத்தின் 4வது வெள்ளிக்கிழமை மாலை நேரத்திலும் நாங்கள் தியானிக்கின்ற தியானம் இனிதாய் அமையவும், நீர் எங்களோடு கூட இடைப்படுகின்றதை புரிந்து கொண்டவர்களாய் உம்முடைய திருவசனத்தை கேட்கவும் தியானிக்கவும் தூயாவியானவர் எங்களோடு இடைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்படுகின்ற எல்லா அந்தகார கிரியைகளையும் இயேசுவின் திருப்பெயரிலே கடிந்து கொள்கிறோம். உடைய வார்த்தைகள் ஆற்றல் உள்ளதாய், எங்களை அமைதிப்படுத்துகின்றதாய் எங்களுக்குள் கடந்து வருவதாக நீர் எங்களோடு கூட பேசும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த இறை மக்களே, ஆண்டவரும் உலக மீட்பருமாகிய சிலுவையில் நம்மை மீட்டெடுத்த இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரில் உங்கள் அனைவரையும் மிகுந்த அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். தவ காலத்திலே 4வது வெள்ளிக்கிழமையை காண்கின்ற வாய்ப்பையும் இந்த நாளுக்குரிய தியானத்தை தியானிப்பதற்குரிய கிருபைகளையும் ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே நாம் தியானிக்கக்கூடியதான தியானத்திற்குரிய செடியை குறித்து நாம் அறிந்திருப்போம். ஒருவேளை நாம் படிக்க கேட்ட திருமறை பகுதியிலிருந்து அதற்குரிய சிந்தனைகளை நாம் பெற்றிருப்போம். ஜெபத்தோடு ஆயத்தப்பட்டு வந்திருக்கின்றோம். பிசின் தைல செடி என்கின்ற ஒரு செடியை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த பிசின் தைல செடி என்பது திருமறை காலங்கள் தொட்டு காயங்களை கட்டுவதற்கு, புண்களை, ரணங்களை ஆற்றுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு செடி வகை. ஒரு புதர் செடியாக இது அடையாளப்படுத்தப்படுகின்றது. நறுமணமிக்க மருத்துவ களிம்பு என்று சொல்லி இது சொல்லப்படுகின்றது. ஒரு நறுமண பொருளாக இது திருமறையிலேயும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தைலம், களிம்பு என்பவை பிசுபிசுப்பாக இருக்கக்கூடியவை. ஆகவே இது ஒரு பிசின் தைலம் என்கின்ற பெயரையும் பெறுகின்றது. இந்த மருந்து செடி பிசின் தைல செடி என்று அழைக்கப்படுகின்றது. இது நாம் படிக்க கேட்ட திருமறை பகுதியிலே கீலேயாத்தின் பிசின் தைலம் என்கின்ற ஒரு சொற்றொடர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை அறிந்திருக்கின்றோம். ஆக இது திருமறையிலே காட்டப்படுகின்ற கீலேயாத்தின் மலைப்பகுதியிலே வளர்கின்ற ஒரு செடியாகவும் இது உண்டு. புதர் செடி என்று சொல்லி நாம் ஏற்கனவே சொன்னோம். இந்த புதர் செடியினுடைய தண்டு பகுதிகளை நீங்கள் ஒரு கூரிய கற்கள் அல்லது ஒரு கத்தியின் மூலமாய் கீறி பார்ப்பீர்கள் என்றால் சிவப்பு நிற பிசின் அதில் இருந்து வெளிவருவதை பார்க்க முடியும். இந்த பிசின் தான் ரணங்களை அல்லது காயங்களை ஆற்றுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற பிசின் ஆகும். சாதாரணமாக ரப்பர் மரத்தில் கீறினோம் என்றால் அதில் இருந்து ஒரு பால் வரும். அதுபோல இந்த அதாவது இந்த செடியினுடைய தண்டு பகுதிகளை கீறி பார்க்கின்ற போது சிவப்பு நிறத்தில் அந்த பிசினானது வெளியே வருகின்றது. இதற்குடைய இறையல் விளக்கங்களையும் நாம் பின்பகுதியிலே நாம் புரிந்து கொள்ளலாம். இது கீலேயாத்தின் பிசின் தைலம் என்று சொல்லப்படுவதனாலே கண்டிப்பாக கீலேயாத் மலைப்பகுதியை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. யோர்தானுக்கு கிழக்கேயுள்ள ஒரு செழிப்பான மலைப்பகுதி இது. பிஸ்கா, அபரீம், பெயோர் ஆகிய மலைத்தொடர்கள் இதை சார்ந்தவை. இந்த மலை நாட்டினுடைய இந்த கீலேயாத் மலையானது ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்திலே கீலேயாத் மலை என்றும், எண்ணாகமம் 32ஆம் அதிகாரத்திலே கீலேயாத் தேசம் என்றும், 60ஆம் சங்கீதத்திலே கீலேயாத் என்றும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் படிக்க கேட்ட எரேமியாவிலே கீலேயாத்தின் பிசின் தைலம் என்கின்ற ஒரு பெயரையும் பெற்றிருக்கின்றது. இந்த கீலேயாத் மலைப்பகுதியை நாம் சற்று ஆழமாக பார்க்கின்ற போது எண்ணாகமம் 26ஆம் அதிகாரம் 29, 30 வசனங்களிலே கீலேயாத் என்கின்ற ஒரு பெயரோடு உள்ள மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த
கீலேயாத் யார் என்று சொன்னால் எப்தாவினுடைய தகப்பன்தான் கீலேயாத். எப்தாவினுடைய தகப்பன், அதாவது மனாசேயுடைய பேரன். இவர் யோர்தானுக்கு கிழக்கே குடியிருந்த ஒரு மனிதர். ஆகினாலே அந்த பகுதி கீலேயாத் பகுதி என்று அழைக்கப்படுகின்றது. இன்றைக்கும் நமக்கு நன்கு தெரியும், சிலருடைய பெயரோடு அவர்களுடைய ஊரை சேர்த்து சொல்லுகின்ற பழக்கம் உண்டு. கடைசியிலே பெயரை விட்டு விடுவார்கள், ஊரை சொல்லி ஆளை அடையாளப்படுத்துகின்ற ஒரு நடைமுறை இன்றைக்கும் சில அரசியல்வாதிகளுக்கு, சில கவிஞர்களுக்கு உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அப்படித்தான் இந்த கீலேயாத் என்கின்ற மனிதனுடைய பெயரிலேயே அவர் குடியிருந்த பகுதியானது கீலேயாத் பகுதியாக, கீலேயாத் தேசமாக அது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக இதனுடைய 4 மால்களை குறித்து பார்க்கின்ற போது யோர்தான் பள்ளத்தாக்கு மேற்கு பகுதியிலேயும், யோப்பேக்கின் பகுதியானது கிழக்கு பகுதியிலேயும், யார்முக்கு என்கின்ற ஒரு ஓடை வடக்கு பகுதியிலேயும், தெற்கே ஆர்னோன் சமவெளியாக இந்த 4 மால்களுக்கு இடைப்பட்ட பகுதிதான் கீலேயாத் தங்கியிருந்த இந்த பகுதி. வரைபடத்தை சற்று நாம் பார்க்கலாம். நம்முடைய திருமறையின் பின்பக்கத்தில் இருக்கின்ற வரைபடத்தை தான் நான் காட்சியாக நாம் பார்க்கின்றோம். யாப்போக்கு ஆறுகளை பற்றி நாம் படித்த போது யாப்போக்கு ஆற்றை குறித்து நாம் ஒரு நாள் படித்தது நினைவில் இருக்கும். அந்த யாப்போக்கு ஆறு இந்த கீலேயாத் பகுதியிலே கிழக்கு மேற்காக ஓடக்கூடிய ஒரு ஆறு. இந்த யாப்போக்கு பகுதியில்தான் இந்த கீலேயாத்தானது அமைந்திருக்கின்றது. அதில் அடுத்த மேப்பில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், வடபாகம் மனாசே கோத்திரத்திற்கும் தென்பாகம் ரூபன் கோத்திரத்திற்கும் உரிய பகுதியாக அது அமைந்திருக்கும். நீங்கள் அந்த மேப்பில் நன்றாக பார்ப்பீர்கள் என்று சொன்னால், காத் கோத்திரம் அதற்கும் இந்த கீலேயாத் பகுதியானது பிரித்து கொடுக்கப்பட்டது. மனாசே கோத்திரம், காத் கோத்திரம், ரூபன் கோத்திரம் அந்த பகுதியை அடக்கினது. கடந்த வருடத்தின் கேலண்டரை நீங்கள் சற்று திருப்பி பார்ப்பீர்களேனால் இந்த கீலேயாத்தை பற்றிய குறிப்புகளை நீங்கள் அங்கேயும் பார்க்க முடியும். கோத்திரங்களை குறித்து 12 கோத்திரங்களை குறித்து நாம் கடந்த ஆண்டிலே நினைவுபடுத்தி இருக்கிறோம். அதை ஒட்டியுள்ள யாப்போக்கு ஆற்று படுகை அந்த பகுதி, அதை ஒட்டியுள்ள மலைத்தொடர்தான் இந்த கீலேயாத் மலை பகுதி. இதில் திருமறையிலே சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை நாம், இந்த கீலேயாத் மலைப்பகுதியில் நடந்த சம்பவத்தை நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம், அந்த 31ஆம் அதிகாரத்தின் ஒரு சில காட்சிகளை நீங்கள் இந்த பகுதியிலே பார்த்து புரிந்து கொள்ளலாம். யாக்கோபுடைய வாழ்விலே நடைபெற்ற ஒரு சம்பவம். லாபானுடைய வீட்டிலிருந்து யாக்கோபு திரும்பி வருகின்ற போது நடைபெற்ற ஒரு நிகழ்வுதான் இந்த கீலேயாத் மலைத்தொடரிலே காட்டப்படுகின்றதை ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். குறிப்பாக ஆதியாகமம் 31:47 வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், லாபான் அதற்கு ஜகர் சகதூதா என்று பெயரிடுகின்றான். யாக்கோபு அதற்கு கலையத், அதான் கிலேயாத் என்று பெயரிடுகின்றதை பார்க்கின்றோம். காட்சி வரலையா? இந்த பகுதி ஒருவேளை உங்களுக்கு நன்கு தெரிந்திருக்கும். லாபான் யாக்கோபுடைய மாமா. அவரிடத்திலே சென்று ஒரு கோலும் தடியுமாக புறப்பட்டு சென்ற யாக்கோபு பெரும் பரிவாரத்தோடு திரும்பி வருகின்ற ஒரு நிகழ்வுதான். அந்த லாபானுடைய வீட்டிலே நடைபெற்ற சம்பவம் நமக்கு நன்கு தெரியும். அதாவது 2 மகள்களிலே
ஒரு மகளை விரும்புகின்ற போது 7 ஆண்டுகள் பணி செய்த யாக்கோபு மாமனால் ஏமாற்றப்படுகின்றான். விரும்பிய மகளை மனம் முடிக்க விடியவில்லை. ஆக மறுநாளிலே மாமனிடத்தில் கேட்கின்ற போது இன்னொரு 7 ஆண்டுகள் பணி செய், அந்த பணியின் அடிப்படையிலே இந்த மகளையும் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி லாபான் யாக்கோபுக்கு 2வது மகளையும், ஆக 14 ஆண்டுகள் பணி செய்கின்ற சூழ்நிலையிலே யாக்கோபுடைய பக்கத்தில் இருக்கின்ற செல்வ செழிப்பான சூழ்நிலை லாபானுக்கும் யாக்கோபுக்கு தான் அப்பொழுது அந்த பிரச்சனையானது ஏற்படுகின்றதை காண முடிகின்றது. அந்த சூழ்நிலையின் அடிப்படையிலே லாபானிடத்திலிருந்து யாக்கோபு புறப்பட்டு வருகின்ற ஒரு நிலைப்பாடு. ஒரு சாதாரணமான ஒரு கோலும் கையுமாக புறப்பட்டு சென்ற யாக்கோபு இப்பொழுது ஒரு பெரும் பரிவாரத்தோடு திரும்பி வருகின்றார். அப்படி திரும்பி வருகின்ற சூழ்நிலையை கண்டிப்பாக எந்த ஒரு மனிதனும் மாம்சீகமாக ஏற்றுக்கொள்வது கடினம்தான். வெறுங்கையா வந்துட்டு இவ்வளவு சொத்தை அள்ளிட்டு போறானே அப்படிங்கிறது கண்டிப்பாக லாபானுடைய உள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆக ஒரு மாம்சீகமாக லாபான் செய்த சில காரியங்கள், அதற்கு அருமையான அவருடைய பிள்ளைகள் யாக்கோபோடு சேர்ந்த செயல்கள், இந்த ஒரு பகை உணர்வின் சூழ்நிலையில்தான் லாபானிடத்திலிருந்து யாக்கோபு புறப்பட்டு வருகிற நிலைமை தான் 31ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அந்த சூழ்நிலையிலே அவன் வந்து ஒரு இடத்துல சந்திக்கின்றார்கள். அந்த சந்திக்கின்ற இடத்தைத்தான் இவர்கள் இருவரும் 2 பெயர்களை வைக்கின்றார்கள். லாபான் வைத்த பெயர் ஜகர் சகதூதா என்று பெயரிடுகின்றார். யாக்கோபு அதற்கு கலையத் என்று பெயரிட, ஆங்கில வேதாகமத்திலே அதில் அந்த கிலையாத் என்கின்ற உச்சரிப்போடு கூட அதற்கு முந்தின வசனத்தை 46ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், யாக்கோபு சகோதரரை பார்த்து கற்களை குவியலாக சேருங்கள் என்றான். அவர்கள் கற்களை எடுத்து கொண்டு வந்து ஒரு குவியலாக்கி அந்த குவியலின் மேல் போஜனம் பண்ணினார்கள். அதற்கு முந்தின வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம், யாக்கோபு என்ன செய்கின்றான், ஒரு கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்துகின்றான். அதற்கு முந்தின பகுதியில் தான் ஒரு சாட்சியாக இந்த காரியம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கையை செய்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் இந்த லாபானும் யாக்கோபுவும் மாமனும் மருமகனும் அந்த இடத்துல உடன்படிக்கை செய்து அந்த இடத்தை ஒரு கற்குவியலாக்குகின்றார்கள். ஆகவே அந்த இடம் சாட்சியத்தின் குவியல் என்று அழைக்கப்படுகின்றது. சாட்சியத்தின் குவியல் இன்றைக்கும் அது சாட்சியத்தின் குவியலாக நிற்கின்றது. ஆகவே அதற்கு அந்த கிலையாத்திற்கு இன்னொரு பெயர் உண்டு, குவியல் மேடு என்கின்ற ஒரு பெயர் உண்டு. இப்பொழுது அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். Jacob fled, pursued by Laban for 7 days. In Gilead, Laban caught up. During a nighttime dream, God warned Laban against harming Jacob. Laban accused Jacob of stealing his household gods, unaware that Rachel, Jacob's wife, had them. A search revealed nothing, with Rachel deceiving her father. Jacob challenged Laban, recounting his years of service and hardships faced. They agreed to a covenant symbolized by a heap of stones to not harm each other. Laban also said to Jacob, I will not go past this heap to your side to harm you, and you will not go past this heap and pillar to my side to harm me. May the God of Abraham and the God of Nahor, the God of their father, judge between us. Laban returned home after blessing his daughters and grandchildren. அந்த குவியல் மேடை பார்க்கலாம். சாட்சியாக நிறுத்தப்பட்ட தூண், அவங்க 2 பேரும் பேசினதுக்கு பிற்பாடு அந்த தூணை நிறுத்துகின்றதையும், அந்த கற்களை குவித்து சாட்சியாக நிறுத்தப்பட்ட ஒரு இடம். கடவுளுடைய பெயரிலே ஆணையிட்டு அந்த அதோடு கூட லாபானுக்கும் யாக்கோபுக்கும் உள்ள உறவுகளை உடன்படிக்கையோடு கூட அவர்கள் கடந்து வருகிறார்கள். அந்த கற்குவியல் இன்றைக்கும் உண்டு. அந்த இடம் சாட்சியத்தின் குவியல் என்று அழைக்கப்படுகிறது. இது திருமறையில் ஒரு மிக முக்கியமான உடன்படிக்கை செய்யப்பட்ட ஒரு இடம். இந்த பகுதி கிளையாத் பகுதியிலே செய்யப்பட்ட
மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த கிளையாத் மலையானது ஏனைய மலைகளை விட ஒரு உயரமான மலைப்பகுதியாக இது அடையாளப்படுத்தப்படுகின்றது. அதாவது அந்த மலைத்தொடர்களிலேயே மிகவும் ஒரு உயரமான மலைத்தொடராக இந்த கிளையாத் மலையானது அடையாளப்படுத்தப்படுகின்றது. இதனுடைய இந்த சிகரம், அதாவது இதனுடைய உச்சி பகுதி கடல் மட்டத்திலிருந்து 4090 அடி உயரம் மிக்க ஒரு மலை உயரமாக இது அமைந்திருக்கின்றது. நல்ல உயரமான பகுதி என்பதனாலே மழை அதிகமாக பெய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு. இந்த கிளையாத் மலையிலே கோடை காலத்திலே பனிப்பொழிவு இந்த கிளையாத் மலையிலே ஏற்படும். இந்த கோடை காலத்திலே பனிப்பொழிவு ஏற்படுத்தினாலே ஒரு செல்வச் செழிப்பு நிறைந்த ஒரு சூழ்நிலை இந்த கிளையாத் மலையிலே, இந்த உயரமான மலைப்பகுதியிலே உண்டு. 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம், எரேமியா 8ஆம் அதிகாரத்திலே இந்த காரியங்களை பார்க்க முடியும். வெள்ளாடு வளர்ப்பதற்குரிய ஏற்புடைய இடமாக உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த கிளையாத் மலைப்பகுதியில் பொதுவாக இந்த நாட்கள் நம்முடைய பகுதியிலே இலை உதிர் காலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மரங்கள் இலைகளை உதிர்த்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த கிளையாத் பகுதியிலே இருக்கின்ற இந்த அடர்த்தியான தாவர சூழ்நிலைகள் இலையுதிர் காலமே இல்லாத ஒரு பசுமை நிறைந்த காட்சிகளாக இது காட்டப்படும். அதாவது மற்ற பகுதிகளிலே இலைகள் உதிர்த்த மரங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த கிளையாத் பகுதியிலே இலைகள் இல்லாத, அந்த வறட்சி இல்லாத இலைகள் கொண்ட ஒரு சூழ்நிலை உண்டு. அந்த செழிப்பு காரணம் இதனுடைய மண் பகுதியை அப்படியாக சொல்லுகின்றார்கள். அதிலே தான் இந்த ஒரு செடியினுடைய வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீர் என்று சொன்னால், முதல்ல காமிச்சது, ஒரு செடியினுடைய வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீர் என்று சொன்னால், பூமியிலிருந்து எவ்வளவு உயரம் வளருதோ அவ்வளவு ஆழம் பூமிக்குள்ளாக இருக்கும். அதாவது 5 அடி உயரம் பூமிக்கு மேலே இருக்குதுன்னா அதனுடைய வேறு 5 அடி இருக்கும் உள்ள. அதுதான் அந்த மண்ணுடைய தன்மையும் இந்த கீழையாத் பகுதியில் இருக்கின்ற இந்த தாவரத்தினுடைய வளர்ச்சியும். எந்த அளவிற்கு பூமிக்கு மேலே இருக்குதோ உயரம், அதே அளவு பூமிக்கு கீழேயும் அந்த தாழ்நிலை இருக்கும். அந்த வேரும் அவ்வளவு தூரம் இருக்கக்கூடியது. ஆகவே இந்த அடர்த்தியான இலைகள் நிறைந்ததாக மரத்தோட தண்டையோ கிளையோ எதுவுமே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு வெள்ளை போர்வை போர்த்தியதை போன்ற ஒரு சூழ்நிலை. அதான் உன்னத பாட்டில் அதை குறித்து சொல்லுகின்ற போது மிகவும் அழகாக கவிஞர் வர்ணிக்கின்றதை பார்க்க முடியும். ஒரு வெள்ளை போர்வை போர்த்தினதை போன்ற ஒரு காட்சியானது கீழையாத் அந்த மலைத்தொடரிலே காணப்படும். சூரிய வெளிச்சம் உள்ளே போகுவதற்கு கூட வழி இல்லாத சூழ்நிலையிலே இதனுடைய அந்த வெள்ளை போர்த்தினதை போன்ற ஒரு காட்சியானது இருக்கும். காரணம், மண் வளமும் அந்த விதத்திலே இருக்கின்றது. அதே போல சூரிய வெளிச்சத்தின் மூலமாக அந்த இலைத்தலைகளும் அப்படிப்பட்ட செழிப்பை காட்டுகின்றது. இன்னொன்று, அது ஒரு உடன்படிக்கையின் பூமி. நாம் பார்த்த லாபானும் யாக்கோபும் உடன்படிக்கை செய்த ஒரு உடன்படிக்கையின் பூமி. ஆகவே அந்த ஒரு தன்மை அந்த கீழையாத் பகுதியில் இருக்கின்ற அந்த தாவரங்களுக்கு அல்லது அந்த அங்கே இருக்கின்ற அந்த மரங்களுக்கு உண்டு என்பதை இந்த பகுதியிலே புரிந்து கொள்ள முடியும். இங்கே இருக்கின்ற செடிகளிலிருந்து வளர்கின்ற அந்த பிசின் தைலம் தான் கீழையாத்தின் பிசின் தைலம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த தண்டுகளிலிருந்து வெளிப்படுத்தப்படுகின்ற அந்த பிசின் நறுமணம் மிக்கதாக, எண்ணெய் பசை உள்ளதாக காட்டப்படும். இந்த பிசின் எண்ணெய்களின் ராணி அல்லது எண்ணெய்களின் கடவுள் என்று இது அழைக்கப்படுகின்றது. அந்த அளவிற்கு ஒரு உயர்ந்த நிலைமையிலே இந்த கீழையாத்தினுடைய பிசினை, அந்த தாவரத்திலிருந்து வெளிவருகின்ற பிசினானது சொல்லப்படுகின்றது. எண்ணெய்களின் ராணி அல்லது எண்ணெய்களின் கடவுள் என்று சொல்லி.
தூப பொருளாக, வாசனை பொருளாக இது பயன்படுத்தப்படுகின்றது. மத்திய கிழக்கு நாடுகளிலே ஆடம்பர பொருளாகவும் இது பயன்படுத்தப்படுகின்றது. இஸ்ராயல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வந்து வனாந்தரத்திலே ஆசரிப்பு கூடாரத்தை போட்டிருந்தார்கள். இவர்கள் இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே தூபம் காட்டுகின்ற போது தூபத்திற்கு பயன்படுத்துகின்ற ஒரு அபிஷேக பொருளாக இதை பயன்படுத்துவார்கள். நம்ம சாம்பிராணி போட்டு தூபம் காட்டுறோம் இல்லையா, அதே போல இஸ்ராயல் மக்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் தூபம் காட்டுவதற்கு இந்த கீலேயாத்தினுடைய பிசினை பயன்படுத்தி தூப பொருளாக பயன்படுத்துவார்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலே சாலமோனுக்கு சேபாவின் ராஜஸ்திரி நிறைய பொன் கொண்டு வந்து கொடுத்ததாக குறிப்புகள் உண்டு. அவள் கொண்டு வந்ததிலேயே மிக உயரிய பரிசு பொருள் இந்த கீலேயாத்தினுடைய பிசின் தைலம். அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பரிசு பொருளாகவும் இது அடையாளப்படுத்தப்படுகின்றது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எஸ்தர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலே எஸ்தருக்கு ஒரு பரீட்சை வருகின்றது. அதாவது பெர்சிய அரசனாகிய அகாசுவேருவுக்கு முன் அவள் தோற்றமளிக்க வேண்டும் என்று சொல்லி கிட்டத்தட்ட 6 மாத காலங்கள் அவளை அழகுபடுத்துவதற்கு இந்த கீலேயாத்தின் பிசின் மூலமாக உருவாக்கப்பட்ட நறுமண பொருட்களின் மூலமாகத்தான் எஸ்தர் ராஜாத்தியை 6 மாத காலம் அழகுபடுத்தி அதற்கு பிற்பாடுதான் அவளை அங்கே அகாஸ்வேர் ராஜாவுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தினார்களாம். ஆக இந்த நறுமண பொருள் மாத்திரமல்ல, தூப பொருள் மாத்திரமல்ல, பரிசு பொருள் மாத்திரமல்ல, அழகு சாதன பொருளாகவும் இது அடையாளப்படுத்தப்படுகின்றது. நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்தில் எப்தாவை குறித்து நாம் வாசிக்கின்றோம். பலத்த பராக்கிரமசாலியாய் இருந்தான் என்று சொல்லி. அதே போல உபாகம் 34ஆம் அதிகாரத்திலே மோசேயை குறித்து பார்க்கின்ற போது 120 ஆண்டுகளும் வாழ்ந்து தளர்வு இல்லாமல், சோர்வு இல்லாமல் அவன் அங்கே மலை உச்சிக்கு கடவுளால் அழைத்து செல்லப்படும் போது அந்த கீலேயாத்தினுடைய பகுதியைத்தான் ஆண்டவர் காண்பிக்கின்றார். இவர்களுடைய பலத்திற்கு காரணம் இந்த பிசின் தைலம் அல்லது இந்த கீலேயாத்தினுடைய பிசினுடைய மகிமை என்பது ஒரு திருமறை குறிப்பாகவும் உள்ளது. கண்டிப்பாக இந்த கீலேயாத்தினுடைய மண் வளத்தை குறித்து நாம் தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். ஏனென்றால் இதனுடைய மண் வளத்தை குறித்து நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த மண் வளம் மிகுந்த ஒரு ஆற்றல் மிக்க மண் வளம் என்று சொன்னால் மிகையாகாது. அதாவது நாம் ஏற்கனவே சொன்னோம், 5 அடி உயரம் மேலே பூமிக்கு மேலே வளருதுன்னா 5 அடி ஆழம் வேர் இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ அந்த மண்ணுடைய தன்மை, இந்த மண்ணுடைய தன்மை அந்த கீலேயாத் மலைப்பகுதியிலே மாத்திரமல்ல, அந்த மலைப்பகுதியிலே இருந்து யாப்போக்கு ஆற்றிலிருந்து சவக்கடல் வரைக்கும் இந்த மண்ணுடைய தன்மை அந்த கீலேயாத்தினுடைய மண் வளத்தின் மகிமையை தொடர் வளம் மிக்கதாக கொண்டிருக்கின்றது. ஒருவேளை எருசலேமுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், எருசலேமுக்கு சென்ற சூழ்நிலையிலே இந்த சவக்கடல் அருகே ஒரு மண் குளியல் நடைபெறும். கொஞ்ச நேரம் அந்த மண்ணில் அந்த சவக்கடல் அருகே கொஞ்ச நேரம் மண்ணை உடம்புல தேய்ச்சி குளிக்க சொல்லுவாங்க. அரை மணி நேரம் 1 மணி நேரம் அதை உடம்புல தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் சவக்கடலில் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் நல்ல தண்ணி இருக்கும், அங்கேயும் குளிக்கின்ற வழக்கம் உண்டு. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த மண்ணிலே 20 விதமான தாது பொருட்கள், மிக முக்கியமாக மக்னீசியம், கால்சியம், காப்பர், பொட்டாசியம் போன்ற 20 விதமான தாது பொருட்கள், கனிம வளங்கள் நிறைந்த மண் அது. ஆக அந்த மண்ணை எடுத்து உடலிலே பூசிக்கொள்ளுகின்ற போது உடல் வலி, மூட்டு வலி நீங்குவது மாத்திரமல்ல, அந்த மண் பூசப்படுகின்ற சூழ்நிலையிலே இருதயத்தின் இரத்த ஓட்டம் சீராக்கப்படுகின்றதாம். அந்த அளவிற்கு இந்த பகுதியில் இருக்கின்ற மண்ணினுடைய வளம்
அப்படிப்பட்ட தாது பொருட்கள் நிறைந்த சூழ்நிலையிலே அந்த மண் வளமானது அமைந்திருக்கின்றது. இந்த மண்ணிலிருந்து தான் இந்த புதர் செடியானது, இந்த கீலேயாத் பிசினை கொடுக்கின்ற புதர் செடியானது வளர்கின்றது. அப்போ அந்த மண்ணில் இருக்கின்ற அந்த தன்மை இந்த செடியின் வளர்ச்சியிலே வந்து இந்த பிசின் தைலத்தின் மூலமாக வெளியே அடையாளப்படுத்தப்படுகின்றது. நமக்கு திருமறையிலே ஒரு சம்பவம் யோவான் 9ஆம் அதிகாரத்திலே உண்டு. யோவான் 9ஆம் அதிகாரத்திலே ஒரு அற்புத சுகம் பெறுகின்ற நிகழ்வு உண்டு. அது என்ன நிகழ்வு? பிறவியிலேயே பார்வை இழந்த ஒரு மனிதன். இந்த மனிதன் இயேசு சுகப்படுத்தும் போது ஒரு செயலை செய்கின்றார். என்ன செயல் செய்தார்? உமிழ் நீரினால் மண்ணிலே சேர் உண்டாக்கி அந்த சேற்றை எடுத்து அவனுடைய கண்களிலே பூசி, நீ சீலோவாம் குளத்திலே போய் கழுவு அப்படின்னு அனுப்பி விடுவார். நீங்க ஆங்கில வேதாகமத்திலே ஒரு சில மொழிபெயர்ப்புகளை பார்ப்பேன் என்று சொன்னால், ஒரு சில மொழிபெயர்ப்புகளில் ஓவர் த ஐஸ்ன்னு இருக்கும், ஒரு சில பதிப்புகளில் ஐஸ் அப்படின்னு தான் இருக்கும். அப்போ கண்ணில் தான் அந்த சேற்றை பூசினார் அப்படின்னு இருக்கும். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு சில மொழிபெயர்ப்புகளிலே அந்த சேரு ஆயின்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையே பயன்படுத்தப்பட்டிருக்குது. அது ஒரு பிசின், அது ஒரு ஆயின்மெண்ட் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது எங்கிருந்து உருவாகுது? மண்ணிலிருந்து எடுத்து உமிழ்நீரினால் உருவாக்கப்பட்ட ஆயின்மெண்ட் அது. ஆக மண்ணிலே பிறந்த மனிதன், இந்த மண்ணிலே பிறந்த மனிதனை மண்ணு தான் அவனுக்கு உருவம் கொடுத்தது. அந்த உருவத்திற்கு இப்போ பார்வை தெரியலைன்னு ஒன்று இயேசு செய்கின்ற செயல், மண்ணையே ஆயின்மெண்ட்டாக பயன்படுத்துகிறார். பயன்படுத்தி அவனுக்கு அங்கே பார்வை அளிக்கிறார். அவன் அங்கே போய் கழுவிட்டு வந்தது பிற்பாடு அவனுக்கு வந்து பார்வை தெரிகின்றது. ஆக இந்த மண் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயலை செய்தது என்பதை யோவான் 9ஆம் அதிகாரத்தில் இயேசுவினுடைய அற்புத செயல் மூலமாய் அறிந்து கொள்கின்றோம். அது நாம் இங்கே கீலேயாத்தினுடைய மண் வகைகளை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது, இந்த மண் வகையில் இருக்கின்ற அந்த ஆழமான கனிம வளங்கள் அந்த பிசினாக வெளிப்படுகின்ற போது, அந்த வெளிப்பாட்டை இங்கே ஒரு குணமளிக்கின்ற அல்லது மிகவும் ஆற்றலோடு கூட ஒரு நல்ல பயன்பாட்டிற்குரிய காரியமாக அது பயன்படுத்தப்படுகின்றது. நாம் நறுமண பொருள், தூப பொருள், பசை நிறைந்த எண்ணெய் பொருள், பரிசு பொருள் என்கின்ற ஒரு பயன்பாட்டிலே இந்த மண் வளத்தில் இருந்து உருவாக்கப்பட்ட இந்த கீலேயாத்தின் பிசின் தைலம், இந்த பின்புலத்திலே நாம் இன்றைக்கு படிக்க கேட்ட எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர் என்று சொன்னால், எரேமியா 8:22 அங்கே எரேமியாவினுடைய புலம்பல் இங்கே வெளிப்படுகின்றதை நாம் பார்க்க முடிகின்றது. எரேமியாவுடைய புலம்பல் தான் 8ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 18ஆம் வசனத்திலிருந்தே அந்த புலம்பல் தொடங்கிறது. 8ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்திலிருந்து எரேமியாவுடைய புலம்பல் தொடங்குகிறது. அது தொடங்கி 9ஆம் அதிகாரம் முதல் வசனம் வரைக்குமே அந்த புலம்பலானது இடம்பெற்றிருக்கின்றது. 18ஆம் வசனத்தில், நான் சஞ்சலத்தில் ஆறுதலடைய பார்த்தும் என் இருதயம் பலட்சயமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தொடங்கி 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில், என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருற்றுமானால் நலமாயிருக்கும், இரவும் பகலும் அழுவேன் அப்படின்னு சொல்லி எரேமியா புலம்புகின்ற ஒரு புலம்பலை நாம் இந்த இடத்துல பார்க்க முடிகின்றது. இதை நாம் ஆவிக்குரிய பின்புலத்தோடு கூட நாம் இதை பார்க்கின்ற போது, அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. அப்போ கடவுளுடைய ஒரு தரிசனம் அங்கே எரேமியாவுக்கு மேசியாவினுடைய வருகையை குறித்ததான சிந்தனை, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை குறித்ததான ஒரு சிந்தனை அங்கே பதிவு செய்யப்பட்டு, நாம் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கின்றோம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை அங்கே இருக்கிறது. அப்படியானால் ஒரு ஆவிக்குரிய வீழ்ச்சியின் சூழ்நிலையை இந்த இடத்துல எரேமியா புலம்பி வார்த்தைகளை வெளிப்படுத்துவதாக நாம் பார்க்க முடிகின்றது.
தகுந்த பரிகாரம் இருக்கின்றது, ஆனால் அதை அவர்கள் பயன்படுத்தவில்லை. அதைத்தான் அந்த வசனம் சொல்லி முடிக்கிறது. கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமற் போனாள். ஆக கிறிஸ்துவனுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. வேத வசனங்கள் இருக்கின்றது, ஆவியானவருடைய உதவி இருக்கின்றது, வசனத்தை போதிக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் மக்கள் பாவத்திலே விழுந்து இன்னும் மீட்கப்படாமல் இருக்கின்றார்களே என்று சொல்லி தன்னுடைய வேதனையை புலம்பலாக முன்வைக்கின்றதை நாம் இந்த எரேமியா 8:22 வசனத்தின் மூலமாய் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆக இந்த இடத்துல எரேமியா கீலேயாத்தின் பிசின் தைலத்தை கிறிஸ்துவனுடைய வாழ்வியலோடு கூட ஒப்பிட்டு பார்க்கின்ற ஒரு தூர காட்சியை நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆக கிறிஸ்துவனுடைய வாழ்வோடு கூட இணைந்து இருக்கின்ற ஒரு காரியம்தான் கீலேயாத்தின் பிசின் தைலம் என்பதாக இங்கே காட்டப்படுகின்றது. அப்படியானால் கிறிஸ்துவனுடைய காலங்களிலே இன்னும் ரட்சிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்கிறது என்று சொன்னால், தீர்க்கதரிசி தன்னுடைய புலம்பலை பதிவு செய்கின்றார். எல்லாம் இருக்கின்றது, வசனம் தேவையான அளவு வசனம் போதிக்கப்படுகின்றது, தேவையான அளவு ஆவியானவருடைய வழிநடத்தல் இருக்கின்றது, ஆனால் ஒரு ஆவிக்குரிய வீழ்ச்சி காணப்படுகின்றதே என்பதைத்தான் இங்கே இந்த கீலேயாத்தின் பிசின் தைலத்தின் மூலமாய் எரேமியா தீர்க்கதரிசியுடைய புலம்பலிலே நாம் காண்கின்றதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமற் போனாள்? எல்லாம் இருக்குது, நல்ல ஒரு ஆலயம் இருக்கின்றது, நல்ல ஒரு போதனை முறைகள் இருக்கின்றது, நல்ல ஆவிக்குரிய வழிநடத்திகள் இருக்கின்றது, ஆனால் இன்னும் நம்மிடத்தில் ஒரு ஆவிக்குரிய வீழ்ச்சி காணப்படுகின்றதோ, ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியிலே முன்னேற்றம் இல்லாமல் இருக்கின்றோமோ என்பதை தீர்க்கதரிசியினுடைய புலம்பலிலே நாம் காண முடிகின்றது. ஆக இந்த தவ காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆவிக்குரிய முன்னேற்றத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்பது எரேமியா தீர்க்கதரிசியினுடைய வெளிப்பாடாய் காணப்படுகின்றது. நம்மிடத்தில் ஒரு ஆவிக்குரிய முன்னேற்றம் கண்டிப்பாக வேண்டும். கடந்த வாரத்தில் நான் சொன்னதை நினைவுபடுத்துகிறேன் மறுபடியுமாக. 3 வாரங்கள் நாம் அதை பயணித்து கொண்டிருக்கின்றோம். 4வது வாரத்துக்குள்ள அடியெடுத்து வைத்து விட்டோம். ஒருவேளை நம்மிடத்தில் என்ன விதமான முன்னேற்றம் வேத வாசிப்பிலே, ஜெப வாழ்விலே, உபவாசத்திலே, தியானத்திலே எந்த விதமான முன்னேற்றம் நம்மிடத்தில் காணப்படுகின்றது? ஒருவேளை அதில் குறைவுபடுவோமேயானால் மீதமுள்ள தவ காலங்களிலேயாவது நாம் அதை சரிப்படுத்தி கொண்டு உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு புரிந்து கொள்ளுதலோடு நாம் நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள இந்த எரேமியாவுடைய வார்த்தைகள் நமக்கு ஒரு முன் எச்சரிக்கையின் செய்தியாக இருக்கின்றது. பிசின் தைலம் இல்லையோ? இருக்கின்றதே. ரண வைத்தியன் இல்லையோ? இருக்கின்றாரே. பின்னும் ஏன் அந்த குமாரத்தி சுகமடையாமல் இருக்கின்றாள்? அப்போ அந்த 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகள், இரவும் பகலும் நான் அழுவேன், இரப்பகலாக நான் அழுவேன், நான் அழுது என்னுடைய கண்ணீர் என்ன சொல்லியிருக்கிறார், என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலம். அதாவது கண்ணீரால் என்னுடைய தலை நனைகிற அளவுக்கு நான் அழுவேன். எதுக்கு? இன்னும் என்னுடைய குமாரத்தி சொஸ்தமடையாமல் இருக்கிறாளே. கீலேயாத்தின் பிசின் தைலம் இருக்குது, ரண வைத்தியன் இருக்கிறாங்க, ஆனால் இன்னும் என்னுடைய குமாரத்திக்கு சுகம் கிடைக்கல. அப்போ நான் என்னுடைய தலை கண்ணீரால் நனைகிற அளவுக்கு நான் என்ன செய்வேன்? தொடர்ந்து அழுவேன் அப்படின்னு சொல்லி இந்த தீர்க்கதரிசியினுடைய புலம்பல் அங்கே புலம்புகின்றதை பார்க்கின்றோம். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த தீர்க்கதனுடைய புலம்பல் இன்றைக்கு நமக்கு முன் வைக்கப்படுகின்ற ஒரு எச்சரிப்பின் செய்தி. இந்த தீர்க்கதரிசியினுடைய புலம்பல் இன்றைக்கு நமக்கு முன் வைக்கப்படுகின்ற ஒரு எச்சரிப்பின் செய்தியாக நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், நம்முடைய சபைகளிலே இன்னும் ஆவிக்குரிய முன்னேற்றத்திலே நாம் முன்னேறாமல் இருப்போமே ஆனால், இன்னும் ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நாம் தொய்ந்து போயிருப்போமே ஆனால், நம்மை நாம் சரிப்படுத்தி கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அந்த கீலேயாத்தினுடைய அந்த தாவரத்தினுடைய தண்டு பகுதியில் கீறல் வச்சோம்னா அந்த பிசின் எப்படி வெளியில் வருது? சிவப்பு நிறத்தில் வெளியில் வருது. ஆக ஆண்டவர் இயேசுவினுடைய உடலை கிழிக்கின்ற போது தண்ணீரும் இரத்தமும் செந்நீராக வெளிப்பட்டது. அந்த வெளிப்பாடுதான்
அந்த வெளிப்பாட்டின் மூலமாகத்தான், இயேசு கிறிஸ்துவின் அந்த இரத்தத்தின் வெளிப்பாட்டின் மூலமாகத்தான் இன்றைக்கு நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? மீட்கப்பட்டிருக்கின்றோம். ஆக இந்த மீட்பின் செய்தியானது இந்த எரேமியாவின் புலம்பல் மூலமாக இன்றைக்கு நமக்கு மறுபடியும் நினைவுபடுத்தப்படுகிறது. ரண வைத்தியன் உண்டு, கீலேயாத்தின் பிசின் தைலம் உண்டு, ஆனால் சொஸ்தமடைவதற்குரிய தாமதத்தை நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். தாமதமில்லாமல் நாம் விரைவாக சுகம் பெறுவதற்குரிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். திருமறை ஆய்வுக்கு வருகின்றவர்களுக்கு தெரியும், கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருமறை ஆய்வில் எல்ஷடாய், கடவுளுடைய பெயர் எல்ஷடாய் என்பதை குறித்து தியானித்தேன். ஒருவேளை நான் அதை மறுபடியும் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். ஷடாய் என்பது ஒரு கழுகினுடைய பெயர். இந்த ஷடாய் என்கின்ற கழுகானது தன்னுடைய குஞ்சுகளுக்கு இறை ஊட்டுகின்ற போது என்ன செய்யுமாம்? வெளியில் போய் எல்லா கழுகும் அல்லது பறவைகள் என்ன செய்யும்னா பூச்சி புழுக்களை பிடிச்சிட்டு வந்து குஞ்சுகளுக்கு வாயில் ஊட்டும். ஆனால் இந்த ஷடாய் என்கின்ற இந்த கழுகு என்ன செய்யுமா? வெளியில் போய் இளம் மாமிசத்தை சாப்பிடுமா. அது சாப்பிட்டுட்டு அந்த மாமிசத்தின் மூலமாய் புது ரத்தம் அதுக்குள்ளே ஊறும் இல்லையா, அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஷடாய் என்கின்ற கழுகு குஞ்சுகளை நோக்கி வந்து தன்னுடைய கால் நகங்களால் தன்னுடைய மார்பை கிழித்து அந்த இரத்தத்தை தன்னுடைய குஞ்சுகளுக்கு ஊட்டுமாம். அதான் இந்த ஷடாய் என்கின்ற கழுகினுடைய குஞ்சு வளர்க்கின்ற தன்மை. புழு பூச்சியை கொண்டு வந்து போடாது, அது போய் மாமிசத்தை சாப்பிட்டுட்டு புது இரத்தத்தை உருவாக்கிட்டு தன்னுடைய நகத்தை கொண்டு மார்பை கிழித்து அந்த இரத்தத்தை தன்னுடைய குஞ்சுகளுக்கு ஊட்டி அந்த ஷடாய் என்கின்ற கழுகு அந்த அருமையான குஞ்சுகளை வளர்க்கும். அந்த எல் ஷடாய் என்பது த ஆல்மைட்டி காட், அந்த ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆற்றல் நிறைந்த தன்னுடைய பிள்ளைகளை வளர்ப்பதிலே தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து வளர்க்கின்ற ஆற்றல் நிறைந்தவர். அந்த எல் ஷடாய் என்கின்ற அந்த ஆற்றல் தான் ஆபிரகாமிற்கு மகன் பிறந்த போது அந்த மனைவியாகிய சாராளுக்கு கொடுக்கப்பட்ட பலம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த இடத்துல தான் எல்ஷடாய் என்கின்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது உனக்கு ஒரு குமாரன் பிறக்க போகிறான் அப்படின்னு சொல்லி செய்தி ஆபிரகாமுக்கு சொல்லப்படுது. அப்போ சாராள் என்ன செய்கிறாங்க? அந்த செய்தி காதில் விழுகுது. என்ன செய்கிறாங்க? சிரிக்கிறாங்க. செத்து போயிடுச்சியா, என்னுடைய சரீரம் செத்து போயிருச்சு. அப்போ செத்து போன சரீரத்திலிருந்து பிள்ளை பிறக்குமா? இதுதான் சாராளோட கேள்வி. அந்த இடத்துல தான் அந்த எல்ஷடாய்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. அப்போ செத்து போன கர்ப்பம் தான் என்ன செஞ்சிச்சு? ஈசாக்கு என்கின்ற குழந்தைய 9 மாதம் சுமந்துச்சு. அந்த கர்ப்பம் என்னது? செத்து போன கர்ப்பம். அதுக்கு பலம் இல்லை, அது செத்து போயிடுச்சு. ஆனால் அந்த செத்து போன கர்ப்பத்தை தான் ஈசாக்கை சுமக்கின்ற கர்ப்பமாக ஆண்டவர், அந்த இடத்துல தான் எல்ஷடாய் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ஷடாய் என்கின்ற அந்த ஆற்றல், ஒருவேளை இந்த ஆற்றலானது இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் மூலமாய் நம்மிடத்திலே வெளிப்படுகின்றது. அதைத்தான் இங்கே எரேமியா புலம்புகின்றார். ரணவைத்தியன் இல்லையோ? ரணவைத்தியன் தன்னுடைய இரத்தத்தை சிலுவையிலே சிந்திவிட்டார். அவருடைய இரத்தமானது சிலுவையின் மூலமாக இங்கே பூமியிலே விழுந்து விட்டது. ஆக விழுந்த அந்த இரத்தத்தின் மூலமாக இன்றைக்கு மீட்பு என்பது பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னும் குமாரத்தி சுஸ்தமடையாமல் இருக்கிறாளே, அதுதான் புலம்பல், அதுதான் எரேமியாவினுடைய ஆதங்கம். ஆக எத்தனையோ வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு விட்டது, எத்தனையோ தரிசனங்கள் கொடுக்கப்பட்டு விட்டது.
எத்தனையோ சூழ்நிலைகள் சாதகமாக அமைக்கப்பட்டு விட்டது. எத்தனை முறை இந்த பலிபீடத்தில் வந்து முழங்கால் படியிட்டு இந்த புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தை நாம் சுதந்திரித்து கொண்டு விட்டோம். இன்னும் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் இருப்பதன் காரணம் என்னவோ? இன்னும் என் ஜனமாகிய குமாரத்தி சுகமடையாமல் இருக்கின்றாளே. ரண வைத்தியன் தன்னுடைய ரண வைத்தியத்தை செய்து விட்டார். அங்கே கீலாயாத்தின் பிசின் தைலம் கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் இன்றும் சுஸ்தமடையாமல் இருப்பதனுடைய காரணம் என்ன? இந்த கேள்வி நமக்கு முன் இன்றைக்கு வைக்கப்படுகின்ற தவ காலத்திலே 4வது வெள்ளிக்கிழமைக்குள்ளாய் வந்திருக்கின்ற நாம் பலிபீடத்திலே ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக, ஒரு கழுகு தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து தன்னுடைய குஞ்சுகளை வளர்ப்பது உண்மை என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து நம்மை எல்லாம் மீட்டிருக்கின்றாரே, அந்த புதிய உடன்படிக்கையின் இரத்தம் ஒவ்வொரு முறையும் பலிபீடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டு நம்மை புதிய 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 உயிராக உருவாக்கி கொண்டிருக்கின்றதே. இன்னும் சுஸ்தமடையாமல் இருக்கின்றோமா? இன்னும் சுகம் பெறாமல் இருக்கிறோமா? அதுதான் இன்றைக்கு நமக்கு முன் வைக்கப்படுகின்ற கேள்வி. தவக்காலம் முடிய போகின்றது. தவக்காலம் முடிந்து ஈஸ்டர் பண்டிகை வரப்போகின்றது. இன்னும் காலதாமதமேன்? அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் முடிந்தது. நாமோ ரட்சிக்கப்படவில்லை. நாமோ இன்னும் மனம் திரும்பவில்லை. நாமோ இன்னும் ஆண்டவருடைய சத்தியத்திற்குள் கட்டுப்படவில்லை. திரும்ப திரும்ப அந்த தீர்க்கதரிசியினுடைய புலம்பல் இன்றைக்கு நம்முடைய நினைவுகளிலே வரட்டும். பலிபீடத்திலே ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்கின்ற போது, ஒரு பறவை தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து தன்னுடைய குஞ்சுகளை வளர்க்கின்றதே, அதைவிட ஒரு பெரிய தியாகத்தை சிலுவையிலே என் ஆண்டவர் இயேசு செய்திருக்கின்றாரே. அந்த தியாகத்திற்கு ஈடு இணையாக இன்றைக்கு நான் மனம் திரும்புதலின் கனிகளை கொடுக்கின்ற குமாரனாய் குமாரத்தியாய் அவரிடத்தில் என்னை அர்ப்பணிக்க வேண்டுமே என்கின்ற அர்ப்பணிப்பின் உணர்வோடு கூட பலிபீடத்தில் நாம் முழங்கால் படியிடுவோம் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த தவக்காலம் முடிவதற்குள்ளதாக கண்ணீர் விட்டு அழுகின்ற தீர்க்கதரிசியினுடைய புலம்பலுக்கு பதில் சொல்லுகின்ற இறை மக்களாக, பதில் சொல்லுகின்ற அந்த ஜனமாக்கிய குமாரத்தியாக, அல்லது சொஸ்தமடைந்து விட்டேன் என்று சொல்லி நம்மை அடையாளப்படுத்துகின்ற சூழ்நிலை நம்மை வெளிப்படுத்துகின்றவர்களாக இருக்க முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். கீலேயாத்தின் பிசின் தைலம் ஆயத்தமாக இருக்கின்றதை, ரண வைத்தியன் ஆயத்தமாக இருக்கின்றதை நாம் அனுபவித்திருக்கின்றோம், அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். சரியாய் பயன்படுத்த இந்த தவ காலத்திலே நாம் முயற்சி செய்வோம். பலிபீடத்திலே முழங்கால் படியிடுகின்ற போது இந்த கீலேயாத்தின் பிசின் தைலத்தை அடையாளப்படுத்தின ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எனக்காக நற்கருணையின் வடிவிலே என்னை சந்திப்பதற்காக காத்திருக்கின்றது. ஒருவேளை அதை நான் பெற்றுக்கொள்ளுகின்ற போது என்னுடைய ரணம் ஆறட்டும், எனக்கு சுகம் உண்டாகட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு பரிபூரண கிருபை உண்டாகட்டும் என்கின்ற நம்பிக்கையோடு கூட இதிலே நாம் முழங்கால் படியிட்டு பெற்றுக்கொள்வோம். அன்றைக்கு அந்த கீலேயாத்தின் பிசின் தைலம் எப்பேற்பட்ட வியாதியையும் சுகமாக்கினது. ஒருவேளை அந்த பிசின் தைலம் வளர்ந்த அந்த தாவரம் வளர்ந்த அந்த மண்ணே அநேக வியாதிகளை குணமாக்கினது என்று சொன்னால், அந்த மண்ணிலே வளர்ந்த தாவரத்திலிருந்து வெளிப்பட்டதான அந்த பிசின் தைலம் எத்தனையோ வியாதிகளை குணமாக்குகின்ற மருந்தாய் மாறியிருக்கிறது என்று சொன்னால், இந்த திருவிருந்தின் மூலமாக, இந்த பிசின் தைலமாகிய இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக இன்றைக்கும் என்னுடைய பலவீனங்கள், என்னுடைய சுகவீனங்கள், என்னுடைய சோர்வுகள், என்னுடைய களைப்புகள் நீங்க ஆண்டவர் புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தை சிந்தி இருக்கின்றார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நான் பலிபீடத்திற்கு வருகின்றேன் என்கின்ற நம்பிக்கையோடு கூட இதை நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற போது ஆண்டவருடைய ஆற்றலின் மகிமை, ஆண்டவருடைய அந்த அனாதி தீர்மானத்தின் அபிஷேகம் இன்றைக்கு நம்மை ஆட்கொண்டு நம்மை முழுமை செய்யும் என்பதிலே சந்தேகமில்லை. அந்த நம்பிக்கையோடு கூட பலிபீடத்திலே நாம் திருவிருந்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்தி கொள்வோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தலைகளை தாழ்த்துவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கல்வாரி சிலுவையிலிருந்து வெளிப்பட்ட ஆண்டவருடைய இரத்தம், கல்வாரி சிலுவையிலிருந்து வெளிப்பட்ட ஆண்டவருடைய உதிரத்தின் ஆற்றல் இன்றைக்கும் நம்மை சந்திக்கின்றதை, கீலேயாத்தின் பிசின் தைலம் சுகப்படுத்தினதைப் போல நம்மையும் சுகப்படுத்தினதை ஆண்டவருடைய சமூகத்திலே உணர்ந்தவர்களாய் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா?
விலையேற பெற்ற திரு இரத்தமே அவர் வீலாவினின்று பாயுதே. விலையேற பெற்ற திரு இரத்தமே அவர் வீலாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்த நரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்த நரே. கல்வாரியின் கருணையிதே காயங்களில் காணுதே. கர்த்தன் இயேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தன் இயேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற திரு ரத்தம், கல்வாரியிலிருந்து வெளிப்பட்ட அந்த ரத்தம் இன்றைக்கும் நம்முடைய காயங்களை கட்டுகிறது. காயப்பட்டவர்களாய் அவருடைய கல்வாரியை நோக்கி பார்க்கின்ற போது, உடைக்கப்பட்டவர்களாய் அவருடைய கல்வாரியை நோக்கி பார்க்கின்ற போது, கீலேயாத்தின் பிசின் தைலமாய் வெளிப்பட்ட கல்வாரியின் ரத்தம் இன்றைக்கும் நம்மை சுகப்படுத்துகின்றதை, இன்றைக்கும் நமக்கு விடுதலை தருகின்றதை, இன்றைக்கும் நமக்கு ஆரோக்கியம் அளிக்கின்றதை உணர்ந்தவர்களாய் பலிபீடத்துக்கு வருவதற்கு நம்மை தகுதிப்படுத்துவோமா? ரண வைத்தியன் நமக்காக குருசிலே தன்னுடைய இரத்தத்தை கொடுத்திருக்கின்றார். பரம வைத்தியராகிய இயேசு நம்முடைய மீறுதல்களுக்காய், நம்முடைய காயங்களுக்காய் குருசினிலே தன்னுடைய இரத்தத்தை கொடுத்திருக்கிறாரே. அந்த இரத்தம் இன்றைக்கும் என்னை மீட்கின்ற ஒரு பலிப்பொருளாய் வெளிப்பட்டிருக்கிறது என்கின்ற புரிந்து கொள்ளுதலோடு, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அது ஒரு முழுமை அர்ப்பணிப்போடு கூட அவரை நோக்கி பார்ப்போமா? கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, கல்வாரி சிலுவையில் வெளியேற்றப்பட்ட அந்த விலையேறப்பட்ட ரத்தம் இன்றைக்கும் மனம் திரும்புதலை நோக்கி பயணிக்கின்ற எங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியதாய், ஆதரவு அளிக்கக்கூடியதாய், எங்களுடைய காயங்களை கட்டக்கூடியதாய் இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, இன்னும் என்னுடைய ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் இருக்கிறாளே என்ற எரேமியாவின் புலம்பல் எங்களுடைய செவிகளிலே ஒலிக்கிறது சுவாமி. எத்தனை வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டாலும் இன்னும் அதை மறுத்து கொண்டு கடின மனதோடு கூட ஒருவேளை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போமே. ஆனால் எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே உடைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த திரு ரத்தம் இன்றைக்கு எங்களை கழுவட்டும் சுவாமி. இன்றைக்கு எங்களை தூய்மைப்படுத்தட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுக்கு ஒரு விடுதலையை தரட்டும் சுவாமி. நிச்சயமாய் அந்த விடுதலை உணர்வோடு கூட திருப்பந்தியிலே பங்கு பெற்று அந்த உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். அன்றைக்கு லாபானும் யாக்கோபும் உடன்படிக்கை செய்த அந்த கீலேயாத் பகுதியிலே வெளிப்பட்ட அந்த பிசின் தைலம் அநேகரை குணமாக்கினதைப் போல இன்றைக்கும் புதுப்பிக்கப்பட்ட உடன்படிக்கையின் மூலமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற இயேசுவின் ரத்தம் எங்களை குணமாக்கட்டும், எங்களுக்கு விடுதலை தரட்டும். கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட நாம் யாவரும் எழுந்தின்று நம்முடைய விசுவாசத்தை நிச்சய விசுவாச பிரமாணத்தின் மூலம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாய் ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பரமகுமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவசரம் உண்டாகும் முன்னே தனது பிதாவினால் ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய்தியானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடு ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமத்தில் இங்கே பரிசுத்த ஆவியினாலே கன்னிவேதத்தில் மனிதனானார். நமக்காக பந்திக்காத்தின் காலத்தில் சிறு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமத்துக்கு ஏறி பிதாவின் வலது வாசலில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளவரையும் மருத்துவரையும் நியாயத்திற்கு மகிமையோட திரும்ப வருவார்.
உடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவில் குமாரன் படப்படுவருமாய் நாளை காலை 10 மணிக்கு பரிசுத்த உபவாச ஜெபம் நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். உபவாசத்தோடு திருச்சி மக்கள் பங்கு பெற அன்போடு கூட அழைக்கிறேன். தீர்க்க தரிசன வரம் பெற்ற சகோதரர் லியோ அவர்கள் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள். நல்ல துதி ஆராதனை பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி உபவாசத்தில் ஆண்டவருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்க ஆயத்தப்படும்படி திருச்சி மக்களை அன்போடு கூட அழைக்கிறேன். காலை 10 மணிக்கு பரிசுத்த உபவாச ஜெபம் ஆலயத்தில் நடைபெறும். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கும் மனமாக 195வது கீர்த்தனை, நித்திய கண்மலை எனக்காய் பிளந்தது நேயமாய் மறைந்துய்குவேன் என்ற கீர்த்தனை நின்ற வண்ணமாக பாடுவோம். இப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, உமது கிருபாஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உமது அருமையான குமாரனின் இரத்தத்தினாலே எங்களுக்கு உண்டு பண்ணினீரே.
நாங்கள் அபாத்திரராயினும் அவர் மூலமாய் உம்மண்டே வருகிறோம். எங்களையும் எங்கள் அர்ப்பணிப்புகளையும் உமது நாம மகிமைக்காக அங்கீகரிக்க உபயோகிக்கும்படி தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். கிறிஸ்துவின் சரீரமாகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் பின்வரும் மன்றாட்டை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு மிதாத்திர சரீரம் ரத்தமாகிய நாடாகாரத்தங்களை போஷித்திருக்கிறேன். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவன் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன். அளவிடப்படாத நன்மைக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். சரீரம் ஆத்மா எங்களை பரிசும் ஜீவனுள்ள பலியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேசம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சட்டம் என்று பகுத்திருக்கிறதாக எங்கள் மனம் புதிதாக்களை மறுபடியும் எங்களுக்கு அருள் புரியும். கடைசியில் நாங்கள் பரிசுத்தவான்கள் அனைவரோடும் நித்தியராஜத்தின் ஆனந்தத்தை அடைத்ததாக இவ்வுலகத்திலே கீழ்ப்படுத்தி நடக்க எங்கள் கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாய் சதா காலம் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் எங்களை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவில் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியும் ஆகிய திரியேக கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களோட இருந்து என்றென்றைக்கும் உங்களில் நிலைத்திருக்க கடவது. எட்டாவது பாமாலை. இந்த அருள் காலத்தில் கர்த்தரேவும் பாதத்தில் பணிவோம் விழுந்தாளில் என்ற பாமாலையில் 1ஆம் சரணம், 4ஆம் சரணம், 6ஆம் சரணம், 1, 4, 6 3 சரணங்களை முழங்காலில் நின்று பாடி வழிபாட்டை நிறைவு செய்வோம். இந்த அருள் காலத்தில் கர்த்தரே உம் பாதத்தில் பணிவோம் முழந்தாளில் உந்தன் இரத்த you
கல்வாரியின் கருணையின் மூலமாய் எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துகிற அன்பின் ஆண்டவரே, கீலேயாத்தின் பிசின் தைலத்தின் மூலமாய் கற்றுக்கொண்ட சிந்தனைகளோடு இந்த உலகத்திற்குள் புறப்பட்டு செல்கிறோம். ரண வைத்தியன் எங்களுக்காக சிலுவையில் அறையுண்டார். அவருடைய சிலுவையின் இரத்தத்தின் மூலமாய் இன்றைக்கு நாங்கள் மீட்பை சம்பாதித்திருக்கிறோம் என்கின்ற விசுவாசத்தில் என்னுடைய விசுவாச பயணத்தை தொடர்வதற்கு ஆண்டவர் அருள் தாரும். நாளை தினத்தில் நடக்க இருக்கிற உபவாச ஜெபத்தில் நாங்கள் பங்கு பெறவும், உபவாசத்தோடு இந்த உபவாச காலங்களிலே எங்களுடைய தவ வலிமையை உம்முடைய கல்வாரி சிலுவைக்கு முன்பதாக அர்ப்பணிக்கவும் அருள் தாரும். தொடர்ந்து நம்முடைய பிரசன்னம் பாதுகாவலும் இந்த தவ காலத்தில் எங்களோடு இருக்க வேண்டும் என்று கல்வாரி சிலுவை நாதர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென், ஆமென்.